கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையில கூட கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கடந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை கண்மணி போல் பாதுகாத்து கொண்டார். இந்த 4வது மாதத்தின் தொடக்கத்திலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்த தயவுக்காய் அவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நம்ம நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபையாய் இருக்கிறது. கடந்த மாதத்திலே தேவன் நம்மை பெருக செய்திருக்கிறார். பெருக பண்ணுவேன், வர்த்திக்க பண்ணுவேன் என்ற தலைப்பின் கீழ் கர்த்தர் பேசி அநேக பெருக்கத்தை, ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்வதற்கு தேவன் கிருபை செய்தார். பெருக பண்ணினார். நான் நம்புகிறேன். விசுவாசத்திலே, அவர் ஜெப வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அநேக காரியத்திலே தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்து அவரை நேசிக்கிற அந்த நேசத்திலே நம்மை பெருக பண்ணியிருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த மாதத்திலேயும் தேவ ஆவியானவர் நம்மோடு கூட பேச போகிற இந்த வாக்குத்தத்தத்துக்காக வார்த்தைக்காய் அவர் சமூகத்திலே காத்திருந்த பொழுது ஆவியானவர் எனக்கு இப்படியாய் ஒரு தரிசனத்தை காண்பித்து அதுல இருந்து ஆண்டவர் வார்த்தையை கொடுத்தாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு பாத்திரத்தை கத்தர் ஒரு மண் பாத்திரத்தை காண்பித்து அது ஒரு கிராக்கா உடைக்கப்பட்டிருக்கிற அந்த மாதிரியான ஒரு பாத்திரத்தை காண்பித்து அப்போ அந்த பாத்திரத்துக்குள்ள இருந்து ஒரு ஒரு மகிமை, ஒரு குளோரி அப்படி வெளியே புறப்பட்டு வருகிறது போல, ஒரு மகிமை வெளியே புறப்பட்டு வருகிறது போல தேவன் காண்பித்தார். அதை காண்பித்து ஆண்டவர் வார்த்தையை கொடுத்தாங்க. ரோமர் 8வது அதிகாரம் 18வது வசனம். ரோமர் 8வது அதிகாரம் 18வது வசனம். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் நம்மோடு கூட இடைப்படுவாராக. வரப்போகிற மகிமை மிகவும் சிறந்தது என்பதாக என்பதினாலே நம்முடைய பாடுகளை நாம் என்ன செய்யணும் அப்படின்னா உற்சாகத்தோடு கூட ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆதலால் இக்காலத்து பாடுகள் இக்காலத்து பாடுகள் நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. ஆஹ் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வைத்திருக்கிற அந்த நம்ம கடந்து போய் கொண்டிருக்கிற அந்த பாதைகள், அந்த பாடுகள் இனி அதற்கு பின்பதாக என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, விலையேற பெற்ற அவருடைய மகிமை இருக்கிறது. அவருடைய மகிமையை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். இத இத இந்த வார்த்தையை குறித்து நான் இன்னும் தியானித்து அதை தேடிக்கொண்டே இருந்த பொழுது அந்த அந்த பாடுகள், மகிமை, இந்த வெளிப்படும் மகிமை, இதற்கு கிரேக்க பாஷையில டோக்ஸா அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த மகிமை அப்படின்னு சொல்லும் பொழுது அது அவருடைய மகிமை இந்த உடைக்கப்பட்ட பாத்திரத்துக்குள்ள, இந்த பாத்திரமா ஒரு ஒரு முழுமையான பாத்திரமா இருக்கும் பொழுது இந்த பாத்திரத்துக்குள்ள இருந்து அந்த வெளிச்சம் பிரகாசிக்கிறது இல்ல. இது ஒரு உடைக்கப்பட்ட பாத்திரமா இருக்கும் பொழுது, அந்த பாத்திரம் உடையும் பொழுதுதான் அதுக்குள்ள இருந்து ஒரு மகிமை புறப்பட்டு வெளியே வருகிறது. ஒருவேளை இவ்வளவு காலமும் உடைக்கப்படுகிற அனுபவத்துக்குள்ள நம்ம கடந்து போயிருக்கலாம். ஆனா ஆவியானவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, இந்த உடைக்கப்படுகிற அனுபவமானது ஒரு முடிவுக்கு வருகிறது. அது மாத்திரமல்ல, உடைக்கப்படுகிற அனுபவம் முடிவுக்கு வருகிறது. அவருடைய மகிமை வெளிப்படுகிற நாட்கள், நாட்கள் தொடக்கத்துக்குள்ள ஒரு ஒரு அந்த நாட்களுடைய ஒரு பிகினிங்குள்ள தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அப்போ அந்த டோக்ஸா அப்படிங்கிறது தேவ மகிமை, அவருடைய அவருடைய மகிமையை, அவருடைய மகத்துவத்தை குறிக்கிறது. ஒருவேளை நம்ம ஒரு பாத்திரமாய் உடைக்கப்பட்ட சூழ்நிலையில, யாருக்கும் பயன்படாத ஒரு சூழ்நிலையில, ஒருவேளை இந்த பாத்திரம் எதற்கு இது பயன்படாதுன்னு தூக்கி போடக்கூடிய பாத்திரமாய் கூட நம்ம பார்க்கப்படலாம். ஆனா ஆவியானவர் சொல்றாரு, இல்ல இல்ல, இந்த பாத்திரம் என்னுடைய என்னுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறதற்கு, என்னுடைய மகிமை வெளிப்படுகிறதற்காக முன்குறிக்கப்பட்ட பாத்திரம் என்றுதான் தேவன் இந்த வார்த்தையை அப்படிதான் பார்க்கிறார். வரப்போகும் மகிமை மிக சிறந்தது. இந்த 4வது மாதத்துல மகிமையின் ஆவியானவர் நமக்குள்ளே வெளிப்பட சித்தம் கொண்டிருக்கிறார். அப்போ அந்த மகிமை குறித்து இன்னும் தியானிக்கும் பொழுது ஆவியானவர் ஒரு வசனத்தை எனக்கு முன்பதாக கொண்டு காண்பித்தாங்க. 2 கொரிந்தியர்ல 4வது அதிகாரத்துல நம்ம வாசித்தோம்னா,
7வது வசனம், 8வது, 9வது வசனம் இப்படி சொல்லப்படுகிறது. இந்த மகிமை நமக்குள்ளே தேவன் வைத்திருக்கிற வசனம் சொல்லுது, இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. இந்த நம்ம சந்தித்துக் கொண்டிருக்கிற பாடுகள், சூழல்கள், பிரச்சனைகள் இனி நம்மிடத்துல ஒரு மகிமை வெளிப்பட போகுது இல்லையா? அந்த மகிமைக்கு இந்த பாடுகள் ஈக்குவலே பண்ண முடியாது. கம்பேரே பண்ண முடியாத அந்த மகிமை மேலான மகிமையாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இந்த மகிமையை பெற்றுக்கொண்ட இந்த பாத்திரம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத இன்னும் நம்ம பார்க்க போறோம். இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். என்ன பொக்கிஷத்தை பெற்றிருக்கிறோம்னா, உங்க வசனம் சொல்லுகிறது, இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு ஆஹ் அந்த முகத்தின் அறிவாகிய தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை நம் இருதயத்தில் தோன்ற பண்ணும் பொருட்டு நம்முடைய இருதயங்களில் பிரகாசித்தார். நம் முகத்துல தோன்ற பண்ணும் பொருட்டு இருதயத்தில் பிரகாசித்தார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ ஆஹ் ஆஹ் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறது என்ன அப்படின்னு சொன்னா, அந்த அவருடைய வெளிச்சம் அதுதான் மகிமையின் அறிவாகிய ஒளி. இந்த ஒளி எங்க எங்க இருக்கிறதுனா அந்த பொக்கிஷம், அததான் பொக்கிஷம்னு சொல்றாங்க. அவருடைய வெளிச்சம் அதுதான் பொக்கிஷம். இந்த மகத்துவம் உள்ள வல்லமை அது நம்மாலே உண்டாயிராமல், மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படிக்குதான் இது வேற ஏதோ பெரிய பெரிய பாத்திரத்துல வைக்கல, மண் பாண்டத்துல வச்சிருக்கிறாங்க. இந்த மகிமை என்னால உண்டாகல, அவரால உண்டாயிருக்கு அப்படின்னு நம்ம அறிந்து கொள்ளும்படிக்கு. பாத்தீங்கன்னா முன்னாடி காலத்துல பொக்கிஷங்களை ஆஹ் எதுல வைப்பாங்க அப்படின்னு சொன்னா மண் பாண்டங்கள்ல, உம் மண்ணுல வைக்கிறாங்க. அத ஆஹ் அதை நம்ம அதாவது ஜெயிக்கும் பொழுது அந்த வெற்றி ஊர்வலங்கள்ல அதை எடுத்து கொண்டு செல்லுவாங்களாம். அப்போ இதற்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 2 கொரிந்தியர்ல, அதே 2 கொரிந்தியர் 2வது அதிகாரத்துல 14வது வசனம் பாருங்க. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ நம்முடைய பொக்கிஷம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. அந்த பொக்கிஷத்தை இந்த மண்பாண்டத்துல தேவன் வைத்திருக்கிறார். இந்த பொக்கிஷம் நமக்குள்ள இருக்கிற வரைக்கும் இந்த மண்பாண்டம் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா 8வது வசனம் சொல்லுது, நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தும் மனமுறிவு அடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை என்று சொல்லப்படுகிறது. ஒருவேளை இந்த பாத்திரம் முழுமையா இருக்கிற வரைக்கும், உடைக்காம இருக்கிற வரைக்கும் இதுக்குள்ள இருந்து தேவ மகிமை வெளிப்பட முடியல, இதுக்குள்ள இருந்து தேவ பிரகாசம் வெளிப்பட முடியல. ஆனா எப்போ இந்த டோக்ஸா அப்படிங்கிற அந்த மகிமை நமக்குள்ளே வெளிப்படுவதற்கு, இது சாதாரண மகிமை அல்ல, பரலோகத்தின் மகிமை, ஒரு நித்திய கன மகிமை. இந்த பாடுகளுக்கு பின்பதாக தேவன் வைத்திருக்கக்கூடிய ஒரு மகிமை, ஒரு ரிவார்டு அப்படின்னு சொல்லலாம். இந்த மகிமையைத்தான் ஆண்டவர் அவருடைய மகிமையை, அவருடைய முக மகிமையை நம்மளுடைய முகத்திலே தோன்ற பண்ணும் பொருட்டு அதை நமக்குள்ள அந்த வெளிச்சத்தை வச்சிருக்கிறார். இந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொண்ட நம்ம இந்த பாடுகள், இந்த சூழ்நிலைகளுக்குள்ள என்னால போக முடியாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா வேதத்துல தேவனால் அழைக்கப்பட்ட ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் இந்த பாடுகளின் பாதைக்குள்ள போயிருக்கிறாங்க. ஆபிரகாம் எடுத்துக்கிட்டா அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில பாடுகளின் பாதைகள் அவருடைய வாழ்க்கையில இருந்தது. யோசேப்பு எடுத்துக்கிட்டா சிறைச்சாலையின் அனுபவம் இருந்தது. மோசை எடுத்துக்கிட்டா வனாந்தரத்தின் அனுபவம் இருந்தது. அந்த மாதிரி சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோவும் எடுத்துக்கிட்டா அக்னியின் அனுபவம் இருந்தது. இப்படிப்பட்ட பாடுகளின் சூழ்நிலையிலே இந்த பாத்திரங்கள் கடந்து போய்தான் அவருடைய மகிமையை வெளிப்படுத்த வேண்டி இருந்தது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் இந்த 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 நாட்கள்ல, இந்த மாதத்துல, ஏன்னா இந்த வருடத்தோட வாக்குத்தத்தமே அவருடைய மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவருடைய கண்களும் அதை காணும் என்றுதான் தேவன் சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த மாதத்துல தேவன் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, அவருடைய மகிமையை வெளிப்பட பண்ணுவேன்னு சொல்றார். அவருடைய மகிமையை வெளிப்பட பண்ணுவேன். அந்த மகிமை வெளிப்படணும் அப்படின்னா அந்த பாத்திரம் உடைக்கப்படணும். இந்த பாத்திரம் உடைக்கப்படுகிற ஒரு அனுபவத்துக்குள்ள கடந்து செல்லும் பொழுதுதான் அந்த அந்த உடைக்கப்பட்ட பாத்திரத்துக்குள்ள இருந்துதான் என்ன வரும்னா அவருடைய மகிமையின் வெளிச்சம் வெளியரங்கமாகும். அதான் வசனம் சொல்லுது, இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். இத வேற ஏதோ பொன் பாத்திரத்துல, ஏதோ வெள்ளி பாத்திரத்துல அப்படியெல்லாம் அந்த பொக்கிஷத்தை உனக்கு இதுல வச்சிருக்கிறப்பா, இத பத்திரமா இதை நீ கொண்டு போய் வீட்டுல வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லல. இந்த மகத்துவமுள்ள வல்லமைய இந்த சரீரமாகிய இந்த மண்பாண்டத்துக்குள்ள
அந்த பொக்கிஷத்த ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அதனாலதான் ஏன் மத்தவங்களுக்கு உங்களுக்கு வந்த பாடுகள் ஒருவேளை மத்தவங்களுக்கு வந்திருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அவங்க இந்த உலகத்துல இல்லாம போயிருந்திருப்பாங்க. இல்லைன்னா கிறிஸ்துவ விட்டு விலகி போயிருந்திருப்பாங்க. ஆனா இன்னைக்கும் நீங்க இந்த பாடுகளுக்குள்ள, பிரச்சனைகளுக்குள்ள நிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, ஒன்றே ஒன்று புரிந்து கொள்ளணும். எனக்கு மட்டும் தான் இந்த பாடு. நான் மட்டும் எதுக்கு நான் நான் இந்த மாதத்த கர்த்தர் ஏன் காண செய்யணும்? இந்த மாதத்துல என்ன தேவன் பெருசா என் வாழ்க்கையில செய்து முடிக்க போறாங்க. கடந்த மாதத்திலே என் வாழ்க்கையில எதுவும் நடக்கலையே! ஒரு பெருக்கத்த என்னால பார்க்க முடியலையே! இந்த மாதத்துல நான் என்ன பார்க்க போறேன்னு சொல்லி ஒரு சோர்வோட, ஒரு ஒரு பலவீனத்தோடு, ஒரு போராட்டத்தோடு, ஒரு கலக்கத்தோடு கூட நீங்க இந்த 4வது மாதத்துக்குள்ள வந்திருக்கலாம். ஒரு வெறுமை உங்களுக்குள்ள இருக்கலாம். ஒருவேளை அவர் சமூகத்துல கூட என்னால தரித்து உட்கார முடியலன்ற ஒரு வறட்சி உங்களுக்குள்ள இருக்கலாம். ஆனா ஆண்டவர் ஒரு வார்த்தைய சொல்றாங்க. இந்த மண்பாண்டத்துக்குள்ள தான் என் பொக்கிஷம் இருக்கு. இந்த மண்பாண்டத்துக்குள்ள தான் என் வெளிச்சம் இருக்கு. இந்த மண்பாண்டத்துக்குள்ள தான் கிறிஸ்து என்ற பொக்கிஷம் இருக்கு. அதனால இந்த மண்பாண்டம் எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும், அதை எப்படி அறிந்து கொள்ளலாம் அந்த பொக்கிஷம் உள்ள இருக்குன்னு? பாருங்க, அந்த மண்பாண்டம் எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போகிறதில்லை. கலக்கம் அடைந்தாலும் மனமுறிவடைகிறதில்லை. துன்பப்படுத்தப்பட்டாலும் கைவிடப்படுகிறதில்லை. கீழே தள்ளப்பட்டாலும் மடிந்து போகிறதில்லை. அதுக்கு பாருங்க சாட்சியா இந்த பிக்சர் உங்களுக்கு முன்னாடி இந்த ஸ்கிரீன்ல ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பாத்திரம் ஒரு ஒரு சின்ன கிராக் விட்டுருக்கு. ஆனா அது கீழ விழுந்து உடைஞ்சு போகல. அதுதாங்க அதுக்கு அர்த்தம். இந்த பாத்திரம் நின்ன மாதிரியே இருக்கு. அது 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 உடைக்கப்பட்டிருக்கிறது உண்மைதான். அது கீழ விழுந்து அது சுக்குநூறாகல. ஆனா ஒரு கரம் அதை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறது. அதுக்குள்ள இருந்து இந்த கரத்துக்குள்ள இருந்து ஒரு மகிமையின் வெளிச்சம். அந்த பாத்திரத்துக்குள்ள இருந்து ஒரு மகிமையின் வெளிச்சம். அந்த கரத்திலிருந்து புறப்பட்ட அந்த வெளிச்சம் அந்த மண்பாண்டத்துக்குள்ளிருந்து வெளியே புறப்பட்டு வருகிறது. அதுதான் சொல்லப்படுகிறது. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை. கலக்கமடைந்தும் மனமுறிவு அடைகிறதில்லை. துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை. கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. இந்த வெளிச்சமாகிய பொக்கிஷம் இந்த மண்பாண்டத்துக்குள்ள இருக்கும் பொழுது, இந்த மண்பாண்டத்துக்குள்ளருந்து வெளிப்பட போகிற மகிமை பெரிதா இருக்கும். நான் மறுபடியும் சொல்றேன். இயேசு கிறிஸ்து என்ற பொக்கிஷம் நம் மண்பாண்டத்துக்குள்ள இருக்கும் பொழுது, இந்த மண்பாண்டத்துக்குள்ள இருக்கும் பொழுது, இந்த 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 இயேசு கிறிஸ்து என்ற வெளிச்சமாகிய பொக்கிஷத்தை இந்த மண்பாண்டத்துக்குள்ள நாம் பெற்றிருக்கும் பொழுது, இந்த மண்பாண்டம் எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகாது, மனமுறிவடையாது, கலக்கமடையாது. அந்த பொக்கிஷத்தை பெற்றுக்கொண்ட நாம, இனி நமக்குள்ள இருந்து வெளிப்பட போகிற தேவ மகிமை பெரிதாக இருக்கும் என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். பெரிதான மகிமையை நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு வார்த்தை. இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. அ ஒரு மகிமைய, ஒரு குளோரிய ஆண்டவர் நம்மளோட வாழ்க்கையில ரிவீல் பண்ண போறாரு. அது ஒருவேளை நீங்க பாடும்போது இருக்கலாம், நீங்க மெசேஜ் கொடுக்கும்போது இருக்கலாம், இல்ல ஒரு 4 பேத்துக்கு சுவிசேஷம் நான் சொல்லுவேன்னு சொன்னா, அதிலிருந்து தேவனுடைய மகிமை வெளிப்படலாம். ஆனா உங்க வீட்டுக்குள்ள ஒரு வேளை உங்களுக்கு உடைக்கப்படுகிற சூழ்நிலை, உங்க வேலையில ஒரு உடைக்கப்படுகிற சூழ்நிலை, ஒருவேளை உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு உடைக்கப்படுகிற, நொறுக்கப்படுகிற அனுபவம் இருந்தாலும், நான் ஏன் வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு கூட நீங்க இருந்தாலும், எதற்கு இருக்கணும்? என்னால என் வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையிலேயே நான் ஒரு சரியான பாத்திரமா இல்லையே, நான் எப்படி தேவ மகிமையை வெளிப்படுத்த முடியும்? அப்படின்னு நீங்க நினைச்சா கூட, ஆவியானவர் சொல்லுகிறாரு, இல்ல, இல்ல, இல்ல. இந்த மண்பாண்டம் கரெக்டான பாதையில போயிட்டு இருக்கு. ஒருவேளை இது உடையுதா? ஆனா உடைந்தாலும் இது ஒடுங்கி போகல. இது நொறுங்கி போகல. இது கலக்கம் அடைந்தாலும் மனமுறிவடையல. இந்த பாத்திரத்த நேரா நிற்க வைத்திருக்கிறேன். எதற்கு அப்படின்னா, அப்ப அந்த இந்த பாத்திரத்தால இதுக்குள்ள இந்த மகிமை வரல. இந்த பாத்திரத்த உருவாக்கியவரால இதுக்குள்ள இந்த மகிமை வருது. அதுதான் ஆவியானவர் நமக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறார். எந்த பாதையில நீங்க கடந்து போனாலும், இப்போ உங்கள் நிமித்தம் உங்களுக்குள்ள இந்த மகிமை வரல. அவர் நிமித்தம் அவரால ஒரு மகிமை உங்களுக்குள்ளிருந்து புறப்பட்டு வெளியரங்கமாக போகிறது. அல்லேலூயா! உங்களுக்குள்ளிருந்து புறப்பட்ட ஒரு மகிமை அவரால வெளியரங்கமாக போகுது. உங்கள எந்தெந்த இடத்துலலாம் தோத்தீங்களோ, அந்த இடத்துலலாம் உங்கள வெற்றி சிறக்க பண்ண ஒரு வாசனையா அவர் உங்களுக்குள்ள இருந்து வெளிப்பட போகிறார். அதான் சொல்லுது. அதே 2 கொரிந்தியர்ல நீங்க வாசித்தீங்கன்னா, 14வது அதிகாரத்துல 16, 17வது வசனங்கள் பாருங்க. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. ஏன் நாங்க சோர்ந்து போகிறதில்ல? இந்த பாத்திரத்த, இந்த மண்பாண்டத்த
எப்பக்கம் இருக்கிறாங்க. நாங்க சோர்ந்து போக மாட்டோம். ரொம்ப கலக்கப்படுத்துறாங்க. சோர்ந்து போக மாட்டோம். துன்பப்படுத்தப்படுகிற ஒரு சூழ்நிலை. சோர்ந்து போக மாட்டோம். கீழே தள்ளப்படுகிற ஒரு சூழ்நிலை. சோர்ந்து போக மாட்டோம். அப்போ என்னதான் நடக்குது இந்த பாத்திரத்துக்கு? ஏன் இந்த சூழ்நிலைகள்? ஏன்னா இந்த பாத்திரத்துடைய புறம்பான மனுஷன் அழிந்தும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பெரிதாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறான். இந்த பாடுகள், உபத்திரவங்கள் எல்லாம் உங்களை உருவாக்கி கொண்டே இருக்கிறது. சூழ்நிலையில உங்களை உருவாக்குது. நாளுக்கு நாள் நீங்கள் புதிதாக்கப்படுகிறீர்கள். மேலும் ஏன் நம்ம புதிதாக்கப்படணும்னா, காணப்படுகிறவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு ஒரு காணப்படுகிறவைகளை நம்ம நோக்கி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, நம்ம வாழ்க்கையில எப்படி புதிதாக்கப்படுகிறாங்க? காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கிடும் இந்த லேசான உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்போ நீங்க சந்தித்து கொண்டிருக்கிற பாடுகளுக்கு பின்னாடி ஒரு கன மகிமை இருக்கிறது. 1 சாமுவேல் 1வது அதிகாரத்துல அன்னாள் ஃபேஸ் பண்ண அந்த பாடுகள், புரிந்து கொள்ளாத கணவன் மத்தியில, புரிந்து கொள்ளாத சகோதரி மத்தியில, புரிந்து கொள்ளாத ஆசாரியன் மத்தியில அவருடைய வாழ்க்கை கடந்து போன பொழுது அவள் அனுதினமும் கண்ணீர்ல கழிக்க வேண்டியது இருந்தாலும், வேதனையில கழிக்க வேண்டியது இருந்தாலும், ஒரே ஒரு காரியம் அவளுக்கு புரிந்தது. இல்ல இல்ல இல்ல, நான் இப்படி அழுகக்கூடாது. ஏன்னா இந்த மண்பாண்டத்துக்குள்ளதான் அந்த பொக்கிஷம் இருக்கு. அந்த பொக்கிஷத்தை பெற்றுக்கொண்டனா யாருடைய வார்த்தைக்கும் இந்த பாத்திரம் உடைஞ்சு போயிடக்கூடாது, நொறுங்கி போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவள் சமூகத்துல இருந்து தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ண ஆரம்பிச்சா பாருங்க. அவள் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருந்த அவளுக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கிற்று அந்த மலட்டுத்தன்மை, அந்த உபத்திரவம் அதிக நித்திய கன மகிமையாகிய சாமுவேலை அவளுக்கு கொண்டு வந்து கொடுத்தது. அப்போ இந்த அழுகைக்கு பின்னாடி, இந்த பாடுகளுக்கு பின்னாடி தான் முதல் பேர்சபா வரைக்கும் கீர்த்தி பரம்புகிற ஒரு சாமுவேல் இருந்தான். அதை பெற்றுக்கொள்றதுக்கு தான் அத்தனை பாடு, அதை பெற்றுக்கொள்றதுக்கு தான் அத்தனை பாடு. அப்ப பரிசுத்த ஆவியானவர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, சில நேரங்கள்ல சில வாக்குத்தத்தங்களை பார்த்தும் அதை பெற்றுக்கொள்ள முடியல, கேட்டும் அதை பெற்றுக்கொள்ள முடியல. அதை சொல்லியும் நான் அந்த வருடத்தோட முதல்ல ஆண்டவர் சொன்னார் மகிமை வெளியரங்கமாகும், ஆனா இப்ப வரைக்கும் பார்க்க முடியலன்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற தேவ உள்ளமே, நான் உடைக்கப்பட்டு கொண்டுதானே இருக்கிறேன். நான் தனித்து விடப்பட்டு கொண்டுதானே இருக்கிறேன். நான் கீழே தள்ளப்பட்டு கொண்டுதானே இருக்கிறேன். இன்னும் என்னால என் மகிமைய, எனக்குள்ளத மகிமை வெளிப்படுகிறத நான் பார்க்க முடியலையேன்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற தேவ உள்ளமே, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறாரு, உடைக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறீங்க, கலக்கமடைந்துதான் இருக்கிறீங்க. ஆனாலும் நீங்க நொறுங்கி போகல, அதை கவனிக்கலையா? ஆனாலும் நீங்க ஒடுங்கி போகல, நீங்க அதை கவனிக்கலையா? நீங்க மடிந்து போகல, அதை கவனிக்கலையா? ஏன்னா அந்த பொக்கிஷத்தை மண்பாண்டத்துல பெற்றிருக்கிறீங்க. இந்த 3 மாதங்களும் அந்த பொக்கிஷம் அந்த மண்பாண்டத்துக்குள்ளதான் இருந்துச்சு. இந்த பொக்கிஷம் இந்த மண்பாண்டத்துக்குள்ளதான் இருந்துச்சு. எல்லா சூழ்நிலையிலும் இந்த மண்பாண்டத்தை கீழே விழுகாதபடி பாதுகாத்துக் கொடுது. எத்தனையோ எத்தனையோ உடைக்கப்படுகிற சூழ்நிலைகள், எத்தனையோ கீழே தள்ளப்படுகிற சூழ்நிலைகள், எத்தனையோ வியாதியின் பலவீனங்கள் வந்த பொழுதெல்லாம் இது இது உடைக்கப்பட்டு கீழே தள்ளப்படல, உடைக்கப்பட்டுச்சு ஆனா தள்ளப்படல. இது 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 வந்து கலக்கம் அடைந்தது ஆனா மனமுறிவு அடையல. இப்போ இப்போ இந்த மாதத்துல ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, இனி ஆண்டவரே எதுக்குதான் இந்த பாத்திரத்தை வச்சிருக்கிறீங்க? இது எதுக்குதான் வச்சிருக்கிறீங்க? இது கலக்கம் அடையுது ஆனா மனமுறிவு அடையல. ரைட், பரவாயில்ல, மனமுறிவு அடையல, அப்படியே இருக்குது, இப்படியே போயிருமா? இல்ல இல்ல இல்ல, இதுக்குள்ள இருந்து மண்பாண்டத்துக்குள்ள இருந்து பொக்கிஷம் வெளிப்படும். மண்பாண்டத்துக்குள்ள இருந்து பொக்கிஷம் வெளிப்படும். கீழே விழுந்த நிலைமையிலேயே சவுல அப்படியே விட்டுறல, அவனை தூக்கி பவுலா மாத்துறாரு ஆண்டவர். அந்த பொக்கிஷத்துக்குள்ள, மண்பாண்டத்துக்குள்ள அந்த பொக்கிஷத்தை வைக்கிறாரு. அந்த பொக்கிஷத்தை வைக்கிறாரு, அதை எடுத்துக்கொண்டு போகிறான். அந்த மகிமை பெரிதா இருந்தது, பெரிதா இருந்தது. கண்டங்களுக்குள்ள அந்த தேவ மகிமை புறப்பட்டு சென்றது. ராஜ்யங்களுக்குள்ள தேவ மகிமை புறப்பட்டு சென்றது. பரிசுத்த ஆவியானவர் இந்த கால வேளையில உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறாரு. எத்தனை முறை நீங்க உடைக்கப்பட்டாலும், எத்தனை முறை நீங்க ஒருவேளை கீழே தள்ளப்படுகிற, புறக்கணிக்கப்படுகிற, அவமானப்படுத்தப்படுகிற எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும், ஏன் ஆண்டவர் எனக்கு இந்த பாத மகிமை வெளியரங்கமாகும்னு சொன்னீங்க, ஆனா அதுக்கும் அந்த வாக்குத்தத்தத்துக்கும் என் வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லாதபடிக்கு இன்னும் ஆவிக்குரிய அனுபவங்களை நான் பெற்றுக்கொள்ளாம ஒரு வறட்சியான சூழ்நிலையில, ஒரு தேக்கமடைந்த சூழ்நிலையில நான் இப்படியே இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு தேவ ஜனமே, பரிசுத்த ஆவியானவர் இந்த கால வேளையில உங்களுக்கு வாக்குத்தத்தமா தேவன் சொல்லி கொடுக்கிற ஒரு வார்த்தை, இந்த இந்த பாதைகள் கடினமா இருந்தது உண்மைதான். ஆனா ஒன்னே ஒண்ணு கவனிக்கணும், இந்த பாத்திரம் கீழே உடைந்து போகல, இந்த பாத்திரம் கீழே தள்ளப்படல, இந்த பாத்திரத்துக்கு சேதம் ஒண்ணு வரல. அப்ப புரிந்து கொள்ளணும், இந்த பாத்திரத்துக்குள்ள ஒரு மகிமை இருக்கு, இந்த பாத்திரத்துக்குள்ள ஒரு பொக்கிஷம் இருக்கு. அது இந்த மாதத்துல வெளிப்பட போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த பாத்திரத்துக்குள்ள இருந்து அவருடைய மகிமை, அவருடைய வெளிச்சம் வெளியரங்கமாக போகிறது. அவருடைய மகிமை வெளிப்பட போகிறது. நீங்க போய் நிற்கிற இடத்துல எல்லாம் அந்த மகிமை வெளிப்பட போகிறது. அந்த நாட்களுக்குள்ள தேவன் கொண்டு வந்திருக்கிறார். அந்த நாட்களுக்குள்ள தேவன் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். அததான் ஆவியானவர் இந்த வார்த்தையின் மூலமா நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார்.
அவருடைய வார்த்தையின் மூலமாய் ஒரு மகிமையை நமக்குள்ள வைத்திருக்கிற. எப்பக்கம் எப்பக்கம் நெருக்கப்பட்டோம். நீங்க இங்க யோசிச்சு பாருங்க, அந்த நெருக்கப்படுகிற சூழ்நிலை கடந்த மாதத்துல, அதுக்கு முந்தைய மாதத்துல, இல்ல ஜனவரி மாதத்துல எவ்வளவோ சூழ்நிலைகள் வந்திருக்கும். ஆனா சத்ருவுக்கு என்னன்னா, இது கீழ விழுந்திருப்பான். இப்ப ஏன்னா சத்ரு அதான் நினைச்சிருப்பான். இந்த 4வது மாசத்தை இவன் பார்க்கவே போறதில்ல. இவன் கைவிடப்பட்டிருப்பான். இவன் மடிந்து போயிருப்பான். இவன் மனமுறிவு அடைஞ்சிருப்பான். ஒடுங்கி போயிருப்பான். ஆனா ஆண்டவர் பார்த்தாரு. இதெல்லாம் நம்ம அடைஞ்சிருப்போன்றதுதான் இந்த பாத்திரத்தோட எண்ணமோ. ஆனா ஆண்டவர், இல்ல இல்ல அப்படியெல்லாம் இல்ல. இந்த பொக்கிஷத்தை நான் இந்த மண்பாண்டத்துக்குள்ள வச்சிருக்கிறேன். பொக்கிஷமாகிய நான் இந்த மண்பாண்டத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் எதுவும் இதை உடைக்க முடியாது. எதுவும் இதை இல்லாம போக பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு புதிய குளோரிய, ஒரு புதிய மகிமைய இதுக்குள்ள வெளிப்பட பண்ணுகிறார். அதிகமான நித்திய கன மகிமை. இந்த பாடுகளுக்கு பின்னாடி அதிகமான நித்திய கன மகிமை இருக்கிறது. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்கினிக்குள்ள நிற்கிறதுக்கு பின்னாடி அதிகமான நித்திய கன மகிமை இருந்தது. அவர்கள் ஆராதிக்கிற தேவனையே எல்லாரும் ஆராதிக்கன்னு சொல்ற ஒரு நித்திய கன மகிமைக்காக அவங்க அக்கினிக்குள்ள போய் நிற்க வேண்டியது இருந்தது. அப்போ பார்வோன் மொத்தமா சமுத்திரத்துல அமிழ்து நான் இல்லாமல் போகணுன்றதுக்காக இந்த ஜனங்கள் போய் அந்த அந்த சமுத்திரத்துக்கு முன்பதாக நிற்க வேண்டியது இருந்தது. இப்போ நீங்க நீங்க ஏதோ சரியாகணும்ன்றதுக்காக போய் சமுத்திரத்துக்கு முன்னாடி தேவன் உங்களை நிக்க வைக்கல. இல்ல உங்களை உங்களை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி, இல்ல நீங்க இதெல்லாம் அனுபவிக்கணும், உங்களை எல்லாம் அப்படியெல்லாம் இல்ல. அந்த மாதிரி எல்லாம் இல்ல. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, அவர் நம்மளை கொண்டு போய் நம்மளை உடைக்கப்படுகிற அந்த பாதைக்குள்ள கொண்டு போய் நிறுத்துகிறதற்கு காரணம் இந்த டோக்ஸ் அப்படிங்கிற மகிமை இந்த பாத்திரத்துக்குள்ள இருந்து வெளிப்படணும். பரலோக மகிமை வெளிப்படணும். பரலோக பிரசங்கங்கள் வெளிப்படணும். பரலோக ஆராதனைகள் வெளிப்படணும். பரலோக சுவிசேஷம் வெளிப்படணும். சாதாரண வார்த்தைக்கு 3000 4000 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்களே, ஒரு எழுப்புதல் புறப்பட்டு வந்ததில்ல. சாதாரண ஒரு மீனவனுடைய பாஷை, ஒரு மீனவனுடைய வார்த்தை, எப்படி பேசன்னு கூட தெரியாத ஒரு மனிதனுடைய வார்த்தை சொல்றாங்க. இவர்கள் பேதமைகள் என்றும் இவர்கள் பேச அறியாத படிப்பறிவு இல்லாதவர்கள் என்று நினைத்தோம். ஆனா இவர்கள் தேவனோடு இருந்தவர்கள் அல்லவா இந்த வார்த்தையை சொல்லுவாங்க. அப்போ சில 4வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இப்படி படிப்பறிவு இல்லாத பேதமைகளாய் இருந்த அந்த உடைக்கப்பட்ட ஒரு பாத்திரத்துக்குள்ளதான் ஆண்டவர் பொக்கிஷத்தை வைத்திருந்தார். அந்த பொக்கிஷம் உள்ள இருந்து வெளியரங்கமான போது சாதாரண பிரசங்கத்துக்கு ஆண்டவர் மகிமையான விளைவுகளை கொடுத்தார். ஆவியானவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஏப்ரல் மாதத்துல மகிமையான விளைவுகள் உண்டாகும். மகிமையான விளைவுகள் உண்டாகும். குடும்பத்துல உண்டாகும். தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையில உண்டாகும். மகிமையான விளைவுகளை தேவன் கொடுப்பதற்கு தான் சில அக்கனிக்குள்ள நடக்க பண்ணினாரு. சில சில சமுத்திரத்துக்கு முன்னாடி நிற்க பண்ணினாரு. சில சூழ்நிலைகள்ல நம்மள உடைக்கிறதுக்கு ஆண்டவர் விட்டு கொடுத்தாரு. அமைதியா இருந்தாரு. ஏன் ஆண்டவரே அமைதியா இருக்கிறீங்க? ஏன் ஆண்டவரே தள்ளி நிக்கிறீங்க? ஏன் ஆண்டவரே மறந்துட்டீங்க? இல்ல இல்ல இல்ல, இந்த பொக்கிஷம் வெளிப்பட போகுது அதனால, இந்த பொக்கிஷம் வெளிப்பட போகுது அதனால. ஆண்டவர் பாருங்க, ஆண்டவரா பெனினாள் பேசும்போது உடனே அவர் தோன்றி, ஏன் பெனினாலே இப்படி பேசுற அப்படிலாம் கேட்கல. எல்கானா புரிந்து கொள்ளாதப்போ எல்கானாட்ட தேவன் இப்படி இப்படி இருக்கியப்பா அப்படியெல்லாம் சொல்லல. ஏலி இப்படி பேசும்போது, இல்ல ஏலி கிட்ட ஆண்டு எதையுமே பேசல. ஆண்டு வெயிட் பண்றாரு. ஏன்னா அந்த மகிமை என் அண்ணாளுக்குள்ள இருந்து வெளிப்படணும்னா அவ ஜெபம் மாறணும். அவ கலக்கம் அடைந்தாலும் மனமுறிவு அடையாதபடிக்கு என் சமூகத்துல விழுகணும். அந்த பாதை, அந்த சீக்கிரட்டை மட்டும் அவ கண்டுபிடிச்சிட்டான்னா அதுக்குள்ள இருந்து மகிமை வெளிப்பட்டுரும்னு நினைச்சிருப்பார் ஆண்டவர். அது சீக்கிரத்தில் நீங்கினது அந்த லேசான உபத்திரவம். பரிசுத்தாவியானவர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு. எத்தனை நாளைக்கு இந்த பாதை, எத்தனை நாளைக்கு இந்த கடினமான சூழ்நிலைன்னு ஒருவேளை நீங்க கேட்கலாம். ஆனா ஆவியானவர் சொல்றாரு, அது சீக்கிரத்தில் நீங்கிடும். இந்த லேசான உபத்திரவம் மிக அதிக நித்திய கன மகிமையை உங்களுக்கு உண்டாக்குகிறது. ஒரு நித்திய கன மகிமை உங்களுக்கு வருது. ஒரு நித்திய கன மகிமை உங்களுக்கு வருது. நித்திய கன மகிமை வருது உங்களுக்கு. அது இந்த மாதத்துல தேவன் விளைவுள்ள மகிமைகளை, விளைவுள்ள ஊழியங்களை, விளைவுள்ள ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை தேவன் உங்களுக்கு இருந்து புறப்பட பண்ண போகிறார். வெளியரங்கமாக போறது அந்த மகிமை. அப்படி எல்லாரும் இது நாள் வரைக்கும் ஏன் காத்திருந்தீங்க? இது நாள் வரைக்கும் எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க? இது நாள் வரைக்கும் என்ன காரியத்துக்காக உட்கார்ந்துருந்தீங்க அப்படின்னு கேட்டவங்களுக்கு முன்பதாக தேவன் ஒரு மகிமையை வெளியரங்கமாக்க போகிறார். தேவன் அவருடைய மகிமையை வெளிப்படுத்த போகிறார். God going to reveal his glory inside you. உங்களுக்குள்ள இருந்து அந்த மகிமையை தேவன் வெளிப்பட பண்ண போகிற இக்காலத்து பாடுகள்
நீங்க கடந்து போற பாதைகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. அன்கம்பேரபிள். அப்படிப்பட்ட குளோரிய நம்ம பார்க்க போறோம். நம்புறவங்க எல்லாம் இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஆண்டவர் நம்ம நோக்கி பார்க்கலாமா? முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு இயேசப்பா சமூகத்துல நம்ம அவர் சமூகத்துல நம்மள ஒப்பு கொடுத்து செபிக்கலாம். ஆண்டவரே, எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, அப்பா நீர் கொடுத்த அந்த வேலைக்காய் நன்றி. இந்த வேலையில உங்களை நோக்கி பார்க்க தேவன் கிருபை கொடுத்திருக்கிறீங்களே, நன்றி இயேசப்பா. நன்றி இயேசப்பா. ரிகாபா ரேதல லீகல ஷகல ரககடரியா ரீதல வியந்தல ரோகனரியா. அப்பா மோசேக்கு தான் எத்தனை பாடுகள் ஆண்டவரே. பிறந்ததுல இருந்தே அப்பா ஆண்டவரே ஜலத்துக்குள்ள போய் அப்பா பார்வன் குமாரத்தின் வீட்டுக்குள்ள இருந்து, அதுக்கப்புறம் 40 வருடங்கள் வனாந்தரத்துல இருந்து, இப்படி பல வார்த்தைகளும் உபத்திரவங்களும் அப்பா ஆண்டவரே அவனை நெருக்கினதற்கு பின்பதாக தான் ஆண்டவரே பெரிய தரிசனத்தை வச்சு ஒரு நித்திய கனமகிமைக்கென்று அழைக்கத்தான் அந்த பாத்திரத்தை உடைச்சி அதை ஒடுங்கி போகாம நெருங்கி போகாம பாதுகாத்து பார்வை முன்னாடி நிறுத்தி பல லட்சக்கணக்கான ஜனங்களை அந்த உடைஞ்ச பாத்திரத்தை வச்சே வெளியே கொண்டு வந்தீங்க ஆண்டவர். அதே மாதிரி இன்னைக்கு ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கிற ஜனங்கள், நான் உடைஞ்சிருக்கிறேன், நானே என்னுடைய சூழ்நிலைகள், நான் நேசிக்கிற மனிதர்களால உடைக்கப்பட்டிருக்கிறது, இல்லைன்னா யார் கையில நான் இருக்கிறேனோ அந்த அந்த அவராலே நான் உடைக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்னா, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இல்ல இல்ல இல்ல, இந்த பாத்திரம், இந்த பாத்திரத்துக்குள்ள என் பொக்கிஷம் இருக்கு, இதுல இருந்து என் மகிமை வெளிப்பட போகிறது என்று சொல்லி அந்த வாக்குத்தத்தம், அந்த வார்த்தை இந்த மாதத்துல அப்படியே என் வாழ்க்கையில நிறைவேறணும்னு சொல்லுவீங்களா? ஆண்டவரே அப்படியே நிறைவேறட்டும். இனி இந்த உடைக்கப்பட்ட பாத்திரத்துக்குள்ளது உங்க பொக்கிஷம் வெளியரங்கமாகட்டும், உங்க மகிமை வெளியரங்கமாகட்டும். சத்துரு பார்த்துட்டு இருக்கிறான், எப்ப விழுவான், எப்ப இல்லாமல் போவான்னு சொல்லி. ஆனா அவனுக்கு முன்பதாக தேவன் தலையை உயர்த்த சித்தம் கொண்டிருக்கிறாரு. இந்த நாட்கள்ல அதிகமான ஒரு பாடுகள் ஒருவேளை வேலை ஸ்தலத்துல இருக்கலாம், உங்க வீட்டுக்குள்ள இருக்கலாம், நீங்க படிக்கிற இடத்துல இருக்கலாம், இல்லைன்னா உங்க சபையில இருக்கலாம். ஒரு ஒடுக்கப்படுகிறதான சூழ்நிலை, கீழே தள்ளப்படுகிறதான சூழ்நிலை, மனமடிவாக்கத்தக்கதான சூழ்நிலை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்ல இல்ல, இதுக்குள்ள இருந்து ஒரு பொக்கிஷம் வெளிப்பட போகுது. அதுக்குதான் இந்த பாடுகள். இதுக்குள்ள இருந்து அவருடைய மகிமை வெளியரங்கமாக போகிறது. அது விலை உள்ள மகிமையாய் வெளியரங்கமாக போறது. நீங்க கர்த்தரோடு இருக்கிறீங்கன்றது சொல்ற அளவுக்கு தேவன் மகிமையான காரியங்களை செய்ய போறீங்கப்பா. அப்பா அது உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில செய்யுங்கப்பா. அவங்க படிக்கிற இடத்துல, ஒர்க்கிங் பிளேஸ்ல எத்தனை ஆண்டவரே இந்த 3 மாதங்களும் எந்தெந்த பாடுகளை அவங்க ஃபேஸ் பண்ணாங்களோ, அந்த பாடுகள் எல்லாம் இந்த 4வது மாதத்துல மகிமையா மாறட்டும் ஆண்டவரே. மகிமையா மாறட்டும் ஆண்டவரே. உங்க மகிமை வெளியரங்கம் ஆகட்டும் ஆண்டவரே. உங்க மகிமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. இந்த உடைந்த பாத்திரத்துக்குள்ள இருந்து உங்க பொக்கிஷம் வெளியரங்கம் ஆகட்டும். உங்க பொக்கிஷம் வெளியரங்கம் ஆகட்டும். சாதாரண பிரசங்கத்துல பொக்கிஷம் வெளியரங்கம் ஆகட்டும். ஆராதனையில உங்க பொக்கிஷம் வெளியரங்கம் ஆகட்டும். வேத தியானத்துல உங்க மகிமை பொக்கிஷம் வெளியரங்கம் ஆகட்டும் ஆண்டவரே. சாதாரண கூடுகைதான், 4 பேர் உட்கார்ற ஜூம் தான், ஒரு 5 பேர் உட்கார்ற வாலிபர் ஐக்கிய கூடுகைதான். ஆனா அதுல உங்க பொக்கிஷம் வெளியரங்கம் ஆகட்டும். உங்க மகிமை விளைவுகள் உண்டாகட்டும். உங்க மகிமையை நாங்க பார்க்கணும். ஓ ரீகாடா லேதாலா லீகாபா ஷபாபாலா ரதலா ரகடா ரியா கராதல வியந்தல ரோகன ரியாதனா. சீக்கிரத்துல இந்த உபத்திரவத்தை ஜனங்களோட வாழ்க்கையில இருந்து நீக்கி இந்த மாதத்தை ஒரு மகிமையின் மாதமா, மகிமை வெளிப்படுகிற மாதமா நீங்க அப்பா மாற்றி உங்களுக்கு கொடுக்க போறீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறப்பா. இந்த வார்த்தையை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த வார்த்தை அவங்க வாழ்க்கையில 100 மடங்கு விளைவை கொண்டு வரத்தக்கதா அதை பிடித்து ஜெபிக்க இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு உதவி செய்யுங்க. இனியும் எங்க வாழ்க்கையில என்னென்ன மகிமைகளை நீங்கள் வெளிப்பட பண்ண போகிறீர்கள் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள ஆண்டவரே, பல காரியங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க ஏசப்பா. அந்த வெளிப்பாடுகள் எங்களுக்கு தாங்க ஏசப்பா. ஆவிக்குரிய அனுபவங்களை தாங்கப்பா. என்னென்ன பாதைகளுக்குள்ள உங்க ஜனங்க போறாங்களோ அதுல இருந்து அந்த உடைக்கப்படுகிற சூழ்நிலை உருவாக்கப்பட்டு மகிமை வெளிப்படுகிற அந்த ஸ்தானத்துக்கு ஆண்டவரே, வெளிப்படுத்தப்படுகிற அந்த ஸ்தானத்துக்கு உங்க பிள்ளைகள் மேல எழும்பி வர கிருபை தாங்க ஆண்டவரே. அப்பா ஒருவேளை அந்த கால நாட்கள் அப்பா சீஷர்களுக்கு அந்த மகிமை வெளிப்படுறதுக்கு ஒரு 50 நாட்கள் தேவைப்பட்டுச்சு. அந்த மகிமை வெளியரங்கமாக அவங்க சமூகத்துல, தேவ சமூகத்துல உட்கார்ந்தாங்க. அந்த 50வது நாள் தான் பெண்டெகாஸ்டல் டே. அந்த நாள்லதான் அந்த அந்த பரிசுத்த ஆவியானோட மகிமை உள்ளே வந்து வெளியரங்கமானது. அநேகருக்கு அது தீர்க்க தரிசனமா, ஆண்டவரே இசப்பா அப்பா அபிஷேகமா, எப்படி எல்லாமோ அவங்களுக்கு அந்த வார்த்தைகள் வெளிப்பட்டது போல இன்னைக்கும் ஆண்டவரை யாரெல்லாம் உங்க சமூகத்துல இந்த மாதத்துல காத்திருக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில உங்க மகிமை வெளியரங்கமாகட்டும். மகிமை வெளிப்படட்டும். இந்த பொக்கிஷத்துக்குள்ள இருந்து, இந்த மண்பாண்டத்துக்குள்ள இருந்து அந்த பொக்கிஷம் வெளிப்படட்டும்னு சொல்லி மனசார ஆண்டவரே, மனதார பிளஸ் பண்ணி ஜெபிக்கிற ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை தாங்க, எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ண உதவி செய்யுங்க. ஒர்க் பண்றவங்களுக்கு ஆண்டவரே வேலையில ஒரு ஆண்டவரே ஆசீர்வாதத்தை நன்மையை தாங்க ஆண்டவரே. தேவன் தாமே உயர் அதிகாரிகள் கண்களை இறக்காத தயவை உண்டு பண்ணுங்க. பிசினஸ்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு விளைச்சல் தாங்க
ஆண்டவரே அப்போ ஒவ்வொரு பெண்கள், ஆண்கள், வாலிப பிள்ளைக்கு, குழந்தைங்க யாரா இருந்தாலும் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறப்பா. உமக்குள்ள வாழ்ந்து பெருகுவார்களாக, சாட்சியாய் நிற்பார்களாக. ஆண்டவரே உம்முடைய மகிமை வெளிப்படுவதாகன்னு சொல்லி அவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே இன்னும் நாங்க நிற்க, சாட்சியாய் நிற்க உங்களுடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்ய எங்களுக்கு கிருபை தாங்க. முற்றிலுமா கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்கப்பா. தொடர்ந்து ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளவனுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் இன்றைக்கும் மறவாதே. ஆமென். God bless you.